வெல்கம் டு த தமிழ் டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ரோஷன் ஆண்ட்ரூஸ் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற 36 வயது நிலை படத்தை பற்றி பார்க்க போகிறோம். 36 வயது நிலை இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, இந்த படத்துடைய ஹீரோயின் கல்லூரி காலங்களில் எல்லா விஷயங்களையும் நம்பர் ஒன்னாக இருந்தவங்க தான். ஆனால் கல்யாணத்துக்கு பிறகு புருஷன், புள்ள குட்டி, மாமனார், மாமியார், தன்னுடைய வேலை அப்படின்னு சொல்லி குடும்ப சூழ்நிலையே உழந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த காலகட்டத்தில் இதுவே அவங்களுக்கு மைனஸ் ஆகி போய் இவங்களுக்கு எந்த ஒரு அங்கீகாரமும் இல்லாமல் போயிடுது. இன்னும் சொல்லப்போனால் இவங்க ஒரு கேலி பொருளாகவே ஆயிடுறாங்க. இவங்க இதை உணரும்போது இவங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தில் இழந்த அங்கீகாரத்தை திரும்ப பெறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திட்டு இந்த அங்கீகாரத்தை திரும்ப பெற்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத இந்த படத்துடைய கதை. மலையாளத்தில் வெளிவந்த மிகப்பெரிய வெற்றி படமான ஹவ் ஓல்ட் ஆர் யூடைய ரீமேக் தான் இந்த படம். பொதுவாக ஒரு ரீமேக் படத்தில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கதாபாத்திர தேர்வு ரொம்ப முக்கியம். அந்த வகையில் இந்த படத்துக்கு சரியான கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரு காலத்தில் மலையாளத்தில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்த மஞ்சு வாரியார் ஒரு 15 வருஷம் இடைவேளைக்கு பிறகு ஒரு மிடில் ஏஜில் வந்து ரீஎன்ட்ரிக்காக இந்த படத்தில் நடித்தாங்க. இந்த படத்துக்கு அவங்க சரியாக பொருந்தி இருந்ததாலேயே அந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சிது அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க. அதே போல் தமிழில் கொடி கட்டி பறந்துக்கிட்டு இருந்த ஜோதிகா சுமாராக 8 வருஷம் இடைவேளைக்கு பிறகு இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ரீஎன்ட்ரிலையும் ஒரு தரமான வெற்றி படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஜோதிகா மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நடித்த மற்ற நடிகைகள் தேர்வு, அவங்களுடைய நடிப்பு எல்லாமே அற்புதமாக அமைஞ்சிருந்தது. அதே போல் மலையாள டைரக்டரே இந்த படத்தை டைரக்ட் பண்ண வச்சதுனால இந்த படத்துடைய உணர்வு எதுவுமே கெடாமல் அப்படியே எடுத்து கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த படத்துக்கு வெற்றிக்கு ஒரு காரணம்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஜோதிகா குடும்பமே ஒரு நட்சத்திர பட்டாளம் தான். நம்ம சொந்த படம் தானே, நம்ம தானே படம் எடுக்கிறோம். இந்த படத்தில் ஒவ்வொரு சீனில் ஒவ்வொருத்தர் வந்து போனாலே போதும், படம் பூரா விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இந்த விசில் சத்தத்தில் படம் ஓடிடும் அப்படின்னு சொல்லி குடும்பமே சேர்ந்து கும்மி அடித்து படத்தை கெடுத்து வைக்காமல், படம் ஒரு நல்லா இருந்தாலே போதும், ஜனங்க ரசிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஜனங்கள் நம்பி எடுத்து வச்சதுக்காகவே அவங்கள பாராட்டியே தீரணும். இது ஒரு பெண்ணியம் பேசுகிற படமாக இருந்தாலும் ஒரு பிரச்சார படம் மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல கதையோட உணர்ச்சி பூர்வமாக பெண்களுக்கெல்லாம் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்குற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்க. பொதுவாக இந்த மாதிரியான படங்கள் எல்லாம் ஹீரோயினை உயர்த்தி பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஆண்களை மட்டமாக பேசுவாங்க. ஆனால் அந்த மாதிரியான காட்சிகள்லாம் இல்லாததுனால இந்த படத்தை ஆண்களுமே நல்லா ரசித்து பார்க்க முடிஞ்சுது. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போல்லாம் தேட்டருக்கு பொம்பளைங்களே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் இந்த படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. தேட்டரில் போய் பார்த்தா வந்திருந்தவங்களில் சுமாராக ஒரு 80% பேர் பொம்பளைங்க தான். அதுலேயும் பாப்பாலேருந்து பாட்டி வரைக்கும் கலந்து கட்டி வந்திருந்தாங்க. அத்தனை பேருமே இந்த படத்தை ரசித்து பார்த்தாங்க. பொம்பளைங்க இந்த படத்தை ரசித்து பார்த்ததில் பெருசாக ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. ஆம்பளைங்களுமே இந்த படத்தை ரசித்து பார்த்தாங்க அப்படிங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். அதனால் ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருமே இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டுபிடிக்கிற கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.